நல்லா இருக்கு. இட்ஸ் நாட் அ ஸ்டோரி ப்ரோ, இட்ஸ் அ எமோஷன். நல்லா இருக்கு. ஓ ரொம்ப ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல் கலெக்ட் ஆகும் ப்ரோ. ஆனா சூப்பரா இருக்கும், வேற லெவலா இருக்கும். அந்த அளவுக்கு லாஸ்ட் சீனை அழுவ வர மாதிரி அந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்காருண்ணா. ஆமாண்ணா, இந்த வாழை தோட்டத்துல வேலை பார்க்குறவங்க சம்பந்தமா ஒரு விபத்து நடக்குது, அது மூலியமா இறந்து போயிடுறாங்கண்ணா. கலையரசன் அவெல்லாம் நல்லா பக்காவா பண்ணியிருக்காருண்ணா. நல்லா சூப்பரா இருக்கு படம். வேற லெவலா இருக்கும் படம். சூப்பரா இருக்கும் பக்கா. ஆரம்பத்துல இருந்து அந்த சின்ன பசங்கள்ல இருந்து படம் நல்லா அருமையா போய் காமெடியா இருக்கு. லாஸ்டா படம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு வெளில வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க படம். மாரி செல்வராஜ் பக்காவா பண்ணியிருக்காருண்ணா. வேற லெவலா இருக்குண்ணா, பக்காவா இருக்கும். எல்லாமே இருக்கு ப்ரோ இந்த படத்துல. அழுகை கொண்டு, காமெடி கொண்டு, லவ் கொண்டும், நம்ம சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயம் கொண்டு படத்துல எல்லாமே இருக்குது. கடைசியில எமோஷனல் தான் டாப் லாஸ்ட் நிக்குது படத்துல. 20 நிமிஷம் யாரும் இப்படி திரும்ப கூட இல்ல, எல்லாமே ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பாட்டு பாடவத்தின்னு சொல்லிட்டு மாரிஸ்ல ரிலீக்ஸ்ல வந்திருக்கு. அந்த பாட்டு கொண்டு யாருமே திரும்ப அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. படம் அந்த அளவுக்கு காவியமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாரி செல்வராஜுக்கு. சொல்லுமா. தங்கலான் வெர்சஸ் வாழை எந்த படம் நல்லா இருக்கு? ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா தங்கலானை தாண்டி தங்கலான்ல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் லேக்கா இருந்துச்சு. ஆனா வாழை எப்படி இல்லை, வாழை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாரு மாரி செல்வராஜ். குருவை மிஞ்சிட்டாரா? கண்டிப்பா மிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப யதார்த்தமான அந்த உண்மைய சம்பவத்தை சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு நடிப்பு தன்மையா தெரியாம ரொம்ப யதார்த்தமா அந்த படத்துக்குள்ளேயே நம்மளை டிராவல் பண்ண வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த 2 பசங்களுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எமோஷனலா பயங்கரமா கனெக்ட் ஆச்சு படம். இது மாரி செல்வராஜ்னாலே அவரு தரப்பட்ட மக்கள் மட்டும் பார்க்க முடியுமான படமா எடுப்பாரு. படம் எப்படி இருக்கு? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லா மக்களுக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதாவது அவர் அந்த சமூகத்துல இருந்து வந்தனால அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிலாம் எடுக்கும்போது அந்த சமூகத்தை சார்ந்து தான் அவரால் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் அவர் அந்த மக்களோட வாழ்க்கையை எடுக்கிறார தவிர மற்ற எந்த சமூகத்தையும் அவர் தவறா சொல்லலை. அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே அப்படிதான். ஸோ இந்த படமும் அது மாதிரி தான் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம். கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. குறிப்பாக ஒரு சந்தோஷ் நாராயணோட சாங் ஒன்று போட்டிருக்காரு. அது ரொம்பவே ஆடியன்ஸை பயங்கரமாக எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுச்சு. நல்லா கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. பசங்களோட அந்த ஸ்கூல் டைமோட ஃபன் எல்லாமே இருந்துச்சு படத்தில். திவ்யா துரைசாமியும் கலையரசனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியாக தான் போச்சு படம். செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. அதாவது இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த படத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த வயலும் வாழ்வும் சார்ந்து வாழ்ந்துட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கஷ்டப்படுற விஷயங்களா இருக்கட்டும், அந்த கஷ்டத்தில் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாமே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால அந்த மக்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அது மாதிரி நானும் அதே ஊரை சார்ந்தவன் தான். இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இவரோட படம் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது, இப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. தங்கலான் ஆகட்டும், இந்த வாழை ஆகட்டும், அரியன் பெருமாகட்டும், ஒவ்வொரு படமும் சமுதாயத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிற டைரக்டர்ல இப்ப யார் நல்லா பண்றாங்க? புரியல நீங்க சொல்றது. இல்ல இந்த மாதிரி படங்கள் பண்றாங்க, இதுல யார் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறேன். எனக்கு மாரி செல்வராஜோட மேக்கிங் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா பரியேறும் பெருமாள் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. அதுக்கப்புறம் வாழையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கர்ணன் பெருசாக கனெக்ட் ஆகல. ஆனால் மாமன்னனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களோட மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது மாதிரி ரஞ்சித் சார் பண்ணதில் எனக்கு தங்கலான் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது கேஜிஎஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கொஞ்சம் உண்மைக்கு புறமான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சது. இன்னொன்று கிளைமேக்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஒரு தங்கத்துக்காக எடுத்துட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால அது பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் ரஞ்சித்தும் ஒரு நல்ல படைப்பாளி தான். தங்கலான் மட்டும் அவருக்கு சரியா போகலை அப்படின்னு சொல்லணும். அதான் இந்த படம் இதா இருக்கும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருந்தா, பட் இந்த படம் அவர் டைரக்டர் ப்ரூவ் பண்ணிட்டு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்பதான் படம் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா டைரக்டரா நம்ம மாரி பார்த்தாச்சு, பட் அவர் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான் இதை வேற லெவல்ல கொண்டு போயிருக்காங்க. மாரி செல்வராஜன் குறியீடு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் விதம் அது இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. மேபி இந்த படம் ஃபர்ஸ்ட் எடுத்துதான் வச்சுங்களேன், ஒரு இன்னும் டாப்ல போயிருப்பாருன்னு சொல்லலாம். பட் இப்பயும் டாப்ல தான் இருக்காரு. பட் இது நல்லா எமோஷனல் கன்வே ஆயிடுச்சு. இன்னும் நல்லா அவருக்கு எல்லாமே இருக்கு ப்ரோ இந்த படத்துல. அழுகை கொண்டு, காமெடி கொண்டு, லவ் கொண்டும், நம்ம சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயம் கொண்டு படத்துல எல்லாமே இருக்குது. கடைசியில எமோஷனல் தான் டாப் லாஸ்ட் நிக்குது படத்துல. 20 நிமிஷம் யாரும் இப்படி திரும்ப கூட இல்ல, எல்லாமே ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பாட்டு பாடவத்தின்னு சொல்லிட்டு மாரிஸ்ல ரிலீக்ஸ்ல வந்திருக்கு. அந்த பாட்டு கொண்டு யாருமே திரும்ப அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. படம் அந்த அளவுக்கு காவியமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மாரி செல்வராஜுக்கு.
கிளைமேக்ஸ் வந்து பிடிச்ச மாதிரிலாம் இல்லை, பயங்கரமா இருக்கு கிளைமேக்ஸ் வந்து. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பயோகிராஃபி இந்த அளவுக்கு யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. மாரிஸ் மட்டும் தான் படத்தை பட முடியும். அவருக்கான ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது படத்துல வந்து. ஹீரோன்னு படத்துல யாருமே கிடையாது, படத்துல எல்லாமே வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த 2 பசங்களும் பாருங்க, டாப்ல இருந்து எங்கேயோ போக போறாங்க பசங்க வந்து. ஒரு வேர்ல்டு சினிமாக்கான படம் தான் இது வந்து. உட்காந்து அந்த அளவுக்கு தியேட்டர்ல பார்க்க வைக்கிறாங்க படத்தை வந்து. அது லவ்னு சொல்லிட்டு எல்லாமே கேள்வி கேட்கறாங்க. அது லவ்வே கிடையாது ப்ரோ. அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும் டீச்சர் மேல. நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர் எல்லாமே இருப்பாங்க. அது வந்து ஒரு பெண் டீச்சர் எல்லாம் லவ்னு சொல்றாங்க. பட் லவ்லாம் கிடையாது. அது புனிதமா காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் வர ஈர்ப்பு தான் அது. அது 10 வயசு பையனுக்கு இருக்கும்போது அது லவ்னு ஒரு போர்ட்ரேட் ஆகுது, அவ்வளவுதான் தவிர வேற எதுவும் கிடையாது. அதுல ஃபேமிலியை பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியை பார்க்க படம் தான் அது. எந்த இடத்துலயும் வந்து ஒரு தப்பான சீனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ஜாய் பண்ற படமும் கிடையாது. இது வந்து ஒரு எமோஷனலா ஒரு டிராமா வேர்ல்டு சினிமா ஃபிஸ்ட்னு சொல்றாங்களா, அப்படி பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஃபேமிலி ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 வயசு பையன்ல இருந்து எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை வந்து. படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு எமோஷனலா கன்வெர்ட் ஆனது வந்து திவ்யா துரைசாமி கேரக்டர் வந்து. அவங்க நடிப்பு தாண்டி அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்திருக்காங்க ஃபுல்லாவே. அந்த 2 பசங்களும் செம்மையா பண்ணிருக்காங்க. அந்த காமெடி சீன்லாம் வரும்போது அந்த சேகர்னு ஒரு பையன் வரான், பயங்கரமா பண்ணிருக்கான். மேபி வந்து தமிழ் சினிமால அடுத்த ஒரு லெவல் வரது கூட அந்த படம் வந்து வாய்ப்பா அமையும் சொல்லலாம். அந்த பண்ணி பண்ணிருக்காங்க படத்துல. கண்டிப்பா நானும் நேத்து பாலாசாரி அழுதுட்டு வந்தாருல, அப்படி நானும் யோசிச்சிட்டேன், என்ன படம் வந்து அந்த அளவுக்கு பாலாசாரியே அழுவ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பாலாசாரி அழுது வந்து கன்ஃபார்மா படம் பாக்குற எல்லாரும் அழுவிக்கிற சீன் வந்து. படம் பார்த்து 10 வயசு குழந்தைல இருந்து 50 வயசு பாட்டி கூட அழுவாங்க படம் பார்த்து. ஏன்னா நீ அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு. அது யாருன்னு தெரியல, நம்ம வந்து உட்காந்துருக்கோமா, படம் வந்து பாக்குதா, தானா அந்த படம் வந்து கண்ணுக்குள்ள போயிட்டு அந்த அழுகை கொண்டு வருது. அந்த மாதிரி தான் படம் இருக்குது. நம்ம அறியாமே அந்த அழுகை வந்து வருது. அந்த அளவுக்கு படம் ஸ்கிரீன் பிளேவும் சரி, அந்த கேமரா ஒர்க்ஸும் சரி, மியூசிக் சொல்லி ஆகணும். ஒரு சந்தோஷ் நாராயண் திகில் வந்து மியூசிக் பண்ணுவாரு. பட் இந்த படத்துல வந்து மியூசிக் வேற லெவல். கடைசி அந்த படவத்தின் பாட்டு வந்து பயங்கரமா இருக்கு. அந்த ஒரு இழவு வீட்டுல இருந்து ஒரு 2 நாள் சைலன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த படம் பார்த்துட்டு வரும்போது அந்த இழவு வீட்டுல அந்த சைலன்ஸ் தான் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் வந்து படத்தை காமிச்சிருக்காங்க. எமோஷனல் வந்து அப்பதான் கன்வே ஆகுது, பயங்கரமா கன்வே ஆகுது. நமக்கே அழுவு வந்துடும். அவர் வந்து இந்த படத்தை பயோகிராஃபி வந்து இந்த அளவுக்கு பயோகிராஃபி யாரும் எடுத்துருக்க முடியாது நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பயோகிராஃபி பார்த்துட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் பயோகிராஃபி, இந்த 2 பசங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த பையன் வந்து சிவனாண்டியம் சொல்லிட்டு கேரக்டர்ல வரான். அந்த படம் பாரிஸ் ராஜ் மாதிரியே வாழ்ந்திருக்காங்க. அது வந்து நடிப்புலேயே வந்து இப்ப வாழும்போது அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு நமக்கு தோண வைக்குது. அவர் எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. கடைசியா ஒரு 20 நிமிஷம் முன்னாடி பசியால அந்த பையன் ஓடுவான். ஓடுறப்ப நமக்கே ஒரு மாதிரி இந்த அளவுக்கு அவங்களை கொஞ்சம் சாப்பிட விடுங்கடா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எமோஷனல் கன்வே ஆகுது. மாரிஸ் ராவ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இதுதான் பண்ணிருக்காரு. கன்ஃபார்ம் நடிப்புலாம் கிடையாது, வாழ்ந்திருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே வந்து படத்துல. இது வந்து படம் வந்து வேற லெவல்ல கொண்டு போகணும், நிறைய விருதுகள் வாங்கணும். ஏன்னா இது படமா பார்க்கறது காவியமா பார்க்கணும். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹைலைட்டா இருக்கணும் படம் வந்து. இப்ப நீ கொட்டுக்கால் ரிலீஸ் ஆயிருக்குது, 2 படமும் வந்து இந்த வாரம் வந்து பயங்கரம் வெற்றி அடையணும். தமிழ் சினிமா அடுத்த லெவல்ல கொண்டு போவோம் ஃபுல்லாவே சொல்லலாம்.